வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் சொர்ணராஜ். பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலகம். சமீபத்தில் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஜிஓசி பண்ணியிருக்காங்க. அரசு ஆணை நிலை எண் 113, நிதித்துறை நாள் 14/5/2025 அப்படின்னு ஒரு ஜிஓசி பண்ணியிருப்பாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜை பற்றி அந்த ஜியோவில் சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு 7 பேங்க்குகளோட எம்ஓயு, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்கிறாங்க. அந்த 7 பேங்க்கில் கவர்மெண்ட் சர்வெண்ட்டோட சேலரி அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏற்கனவே அந்த 7 பேங்க்கில் நம்ம எஸ்பி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தால் அதை சேலரி அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம இந்த இன்சூரன்ஸ் கவரேஜுக்குள்ளே வருவோம் அப்படின்னு அதில் சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டும் அவங்களுடைய எஸ்பி அக்கௌண்ட்டை சேலரி அக்கௌண்ட்டாக, அதாவது இதுக்கு அந்த சேலரி அக்கௌண்ட்டுக்கு ஒரு டெர்மினாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சேலரி அக்கௌண்ட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த இன்சூரன்ஸ் கவரேஜில் வருவோம். இப்போ இந்த இன்சூரன்ஸ் கவரேஜில் என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, பணியில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் விபத்தின் காரணமாக இறந்து போகிறார் அப்படின்னு சொன்னால் அவருடைய குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீட்டு தொகையாக கிடைக்கும். எந்த பேங்க்கில் அவர் சேலரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காரோ அந்த பேங்க்லேருந்து 1 கோடி ரூபாய் இழப்பீட்டு தொகை அந்த குடும்பத்துக்கு கொடுப்பாங்க. இது ஒன்று. பணியில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆக்சிடெண்ட்டில் அவருக்கு ஏதாவது பெர்மனன்ட் டிசபிலிட்டி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவருக்கு இழப்பீட்டு தொகை கன்சர்ன் பேங்க் கொடுக்கும். அதே மாதிரி ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகக்கூடிய ஒரு அரசு பணியாளரின் குடும்பத்தில் இருக்கக்கூடிய திருமண வயதை எட்டிய பெண் குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் திருமண உதவித்தொகை கிடைக்கும். அதே மாதிரி ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகக்கூடிய அரசு பணியாளரின் குடும்பத்தில் உயர்கல்வி பயிலக்கூடிய குழந்தைகள் யாராவது இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய உயர்கல்விக்கு 10 லட்சம் ரூபா வரைக்கும் உதவித்தொகையை அந்த கன்சர்ன் பேங்க் கொடுக்கும். இந்த மாதிரி சில இன்சூரன்ஸ் கவரேஜை அந்த ஸ்கீமில் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. சரி, இப்போ இந்த இன்சூரன்ஸ் கவரேஜுக்கு ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொன்னால், இதுக்கு சந்தா தொகையோ பிரிமிய தொகையோ எதுவுமே கட்ட வேண்டியதில்லை. நம்மளுடைய எஸ்பி அக்கௌண்ட்டை சேலரி அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கணும். அது ஒன்று தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. சப்போஸ் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் இந்த குறிப்பிட்ட 7 பேங்க் இல்லாமல் வேறு பேங்க்குகளை அவர் சேலரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு இந்த கவரேஜ் பொருந்தாது. இந்த எம்ஓயூவில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த 7 பேங்க்கில் ஏதாவது ஒன்றில் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் சேலரி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான நிபந்தனையாக சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 4 பேங்க் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டோட சேலரி அக்கௌண்ட்டில் மினிமம் மாதம் 10,000 ரூபாய் சேலரியாக கிரெடிட் ஆகணும் அப்படின்னு ஒரு நாமினல் கண்டிஷனை வச்சுருப்பாங்க. ஒரு 3 பேங்க் அந்த மினிமம் அமௌண்ட்டு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டோட சேலரி அக்கௌண்ட்டில் தொடர்ச்சியாக 3 மாதத்துக்கு சேலரி எதுவுமே கிரெடிட் ஆகலை அப்படின்னு சொன்னால் அவருடைய அந்த சேலரி அக்கௌண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக எஸ்பி அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும். இப்போ அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் அவருக்கு அந்த இன்சூரன்ஸ் கவரேஜில் கிடைக்கக்கூடிய பலன்கள் எதுவுமே கிடைக்காது. உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால், ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு 3 மாதமாக அவருடைய சேலரி அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகலை. இப்போ எஞ்சமாறு சூழ்நிலை வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, லாஸ் ஆஃப் பே லீவில் ஒருத்தர் 6 மாதம் இருக்காருன்னு சொன்னால் அந்த 6 மாதத்துக்கு அவருக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த 6 மாதத்துக்கு அவருடைய சேலரி அக்கௌண்ட்டில் பணம் விழுகாது. இப்போ இந்த 6 மாத பீரியடுக்கு அவர் இந்த இன்சூரன்ஸ் கவரேஜில் வரமாட்டார். ஏன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக 3 மாதம் வரைக்கும் தான் பார்ப்பாங்க. 3 மாதம் வரைக்கும் அவருடைய சேலரி அக்கௌண்ட்டில் சம்பளம் கிரெடிட் ஆகலை. தொடர்ச்சியாக 3 சம்பளங்கள் 3 மாத காலத்தில் அவருடைய சேலரி அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகலைன்னு சொன்னால்
அவர் வந்து இந்த இன்சூரன்ஸ் கவரேஜிலிருந்து மாற்றிடுவாங்க. ஏன்னு சொன்னால் அவருடைய சேலரி அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக எஸ்பி அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும். அப்போ அவருக்கு வந்து இந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் எதுவுமே கிடைக்காது. இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவருக்கு அந்த பீரியடில், அதாவது இன்சூரன்ஸ் கவரேஜில் அவர் வராத பீரியடில் அவருக்கு ஏதாவது அசம்பாவிதம் நிகழ்ந்தால் இந்த இழப்பீட்டு தொகை எதுவுமே கிடைக்காது. இது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். இது வந்து எல்லாருமே கவனத்தில் வச்சுக்கணும். அப்போ இது முக்கியமாக யார் தெரிஞ்சு வச்சுருக்கணும்? இந்த லாஸ் ஆஃப் பேல போகக்கூடிய பணியாளர்கள் தான் இதை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கணும். தொடர்ச்சியாக 3 மாதம் அவங்களுடைய சேலரி அக்கௌண்ட்டில் சேலரி கிரெடிட் ஆகலைன்னு சொன்னால் அவங்களுடைய சேலரி அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக எஸ்பி அக்கௌண்ட்டாக மாறிடும். இன்சூரன்ஸ் கவரேஜில் அவங்க வரமாட்டாங்க. இதை தெளிவுபடுத்திக்கணும் நம்ம. அடுத்ததான் ஒருத்தர் 1 மாதம் லாஸ் ஆஃப் பே லீவில் போயிருப்பார். அதுக்கப்புறம் டியூட்டியில் ஜாயின் பண்ணியிருப்பார். ஆனால் பல ஆஃபீஸில் என்ன பண்ணுவோம், இந்த லாஸ் ஆஃப் பேயில் போனதுக்கு லீவை ரெகுலேட் பண்ணி ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ இதை வந்து ரெகுலேட் பண்ணாத காரணமாக அவர் ஃபர்தராக வேலை பார்த்த பீரியடுக்கு சம்பளம் வாங்கி கொடுக்காமல் இருப்போம். இப்போ இனிமேல் அந்த மாதிரி செஞ்சாங்கன்னு சொன்னால் நிர்வாகம் தான் இதுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஏன்னு சொன்னால் இப்போ ஒருத்தர் லாஸ் ஆஃப் பே லீவில் 1 மாதமோ 1.5 மாதமோ 2 மாதமோ லாஸ் ஆஃப் பே லீவில் போயிட்டு வந்துட்டார். இப்போ அந்த பீரியடுக்கு நம்ம சம்பளம் கொடுக்க மாட்டோம். இப்போ அவர் டியூட்டியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த பீரியடை வந்து ரெகுலேட் பண்ணி ஃபர்தராக அவர் டியூட்டியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு டியூட்டி பே கிளைம் பண்ணி கொடுக்கணும். இப்போ அதை உடனடியாக பல ஆஃபீஸில் செய்ய மாட்டோம். இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு 3 மாதம் அவருடைய சேலரி அக்கௌண்ட்டில் போய் சம்பளம் விழுகலை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து அவர் வந்து அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் இதிலிருந்து வெளியே வந்துட்டு அவருக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னு சொன்னால் நிர்வாகம் தான் பதில் சொல்லணும். ஏன் வந்து அவருடைய லீவ் பீரியடை வந்து ரெகுலேட் பண்ணி அவர் டியூட்டி பார்த்த பீரியடுக்கு சம்பளத்தை ஏன் உடனே கிளைம் பண்ணி அவருடைய அக்கௌண்ட்டில் போடலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நிர்வாகமும் இந்த இடத்துல வந்து ரிஸ்க் ஃபேக்டரை சந்திக்க வேண்டி இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா சஸ்பென்ஷன் கேஸ். நம்ம ஒருத்தர் வந்து சஸ்பெண்ட் பண்ணிவிடுவோம். சஸ்பெண்ட் பண்ண உடனே நிர்வாகம் என்ன பண்ணணும், அவருக்கு பிழைப்பூதியம் வாங்கி கொடுக்கணும். இப்போ நிறைய இடங்களில் வந்து வாங்கி கொடுக்க மாட்டோம். சஸ்பெண்ட் பண்ணதோடு இருக்கும். அந்த சஸ்பென்ஷனும் சீக்கிரம் முடியுமா? 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் வரைக்கும் கூட ஒருத்தரை சஸ்பென்ஷனில் வச்சுருக்கோம். அப்போ அவருக்கு அந்த சஸ்பென்ஷன் பீரியடில் பிழைப்பூதியம் வாங்கி கொடுக்கணும். இப்போ இனிமேல் வந்து அந்த பிழைப்பூதியம் வாங்கி கொடுக்காம இருந்து 3 மாதம் தொடர்ச்சியாக அந்த சஸ்பெண்டான அந்த அரசு ஊழியரின் ஊதிய வங்கி கணக்கில் அந்த பிழைப்பூதியம் போய் கிரெடிட் ஆகாமல் போனால் அவர் வந்து அந்த இன்சூரன்ஸ் கவரேஜுக்குள்ளே போய் எந்த பணப்பலனும் பெற முடியாத ஒரு சூழ்நிலை வருமானால் அதுக்கு நிர்வாகம் தான் பொறுப்பேற்றுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இப்போ இதுவும் வந்து நிர்வாக கவனத்தில் வச்சுக்கணும். இதில் அந்த சஸ்பெண்ட் ஆன அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்டும் இதை வந்து கவனத்தில் வச்சுக்கணும். எப்படின்னு சொன்னால், ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆஃபீஸில் உடனே வந்து அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பிழைப்பூதியம் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி வாங்கி கொடுக்கவும் முடியாது. ஏன்னு சொன்னால் அந்த சஸ்பென்ஷனில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சர்வெண்ட் ஒவ்வொரு மாதமும் அவருக்கு யார் சம்பளம் வாங்கி கொடுக்குறாங்களோ அந்த ஆஃபீஸுக்கு போய் அவர் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் இருந்தேன் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அப்புறம் வேறு எந்த பணிக்கும் நான் போகலை அப்படின்னு சொல்லி 2 சர்டிஃபிகேட்டையும் அந்த ஆஃபீஸில் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து அந்த பிழைப்பூதியத்தை கிளைம் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ ஒருத்தர் சஸ்பெண்ட் பண்ணுன்னா நிர்வாக தரப்பும் ரொம்ப கவனமாக இருந்து அவருக்கு மாதம் மாதம் பிழைப்பூதியம் வாங்கி கொடுக்கறதுல கவனம் செலுத்தணும். அதே மாதிரி சஸ்பென்ஷனில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சர்வெண்ட்டும் இந்த இன்சூரன்ஸ் கவரேஜுக்குள்ளே அவரை தக்க வச்சுக்கணும்னு சொன்னால் அந்த பிழைப்பூதியத்தை மாதம் மாதம் வாங்கிறதுக்கான சர்டிஃபிகேட்டை போய் உடனடியாக கொடுத்து அவருடைய சேலரி அக்கௌண்ட்டில் மாதம் மாதம் அந்த பிழைப்பூதியம் விழுகுதா அப்படிங்கிறதையும் அவர் கண்காணிச்சுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நஷ்டம் அவருக்கு தான் வரும். அதனால் இந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் ஸ்கீம் அப்படிங்கிறது 2 பக்கத்துக்கும் ஒரு ஆப்ளிகேஷனை உருவாக்கியிருக்கு. நிர்வாகம் வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு சம்பளம் வாங்கி கொடுக்காம போய் அவருக்கு இந்த இன்சூரன்ஸ் கவரேஜில் பலன் பெற முடியாமல் போகுதுன்னு சொன்னால் நிர்வாக தரப்பு ரொம்ப நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி வரும். அதே மாதிரி இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட் லாஸ் ஆஃப் பேயில் போயிட்டு 3 மாதம் தொடர்ச்சியாக அவருடைய சேலரி அக்கௌண்ட்டில் எந்த சேலரியும் விழுகாமல் போய் இந்த இன்சூரன்ஸ் கவரேஜிலிருந்து வெளியில் போயிட்டாருன்னு சொன்னால் திரும்பி அவர் வர வரைக்கும் அந்த இன்சூரன்ஸ் கவரேஜிலிருந்து விலக்களிக்கப்பட்டவராக இருந்து அவருக்கு ஏதாவது அசம்பாவிதம் நேரிட்டால் அவருக்கு இந்த இன்சூரன்ஸ் கவரேஜில் வரக்கூடிய
பலன்கள் எதுவுமே கிடைக்காம போகும் சூழலும் வரும். அப்போ அவரும் லாஸ் ஆஃப் பேல போகிறத தவிர்க்கணும் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த 3 மாதம் ஒருத்தருடைய சேலரி அக்கௌண்ட்டில் பணம் விழுகலை. இப்போ அதுக்கு அடுத்த மாதம் சேலரி போய் விழுகுதுன்னு சொன்னால் அவர் கன்சர்ன் பேங்க்கில் போய் அதை அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து 3 மாதம் சேலரி கிரெடிட் ஆகலை, அதனால் என்னுடைய சேலரி அக்கௌண்ட் வந்து எஸ்பி அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ என்னுடைய சேலரி வந்து என்னுடைய சேலரி அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்னுடைய அந்த எஸ்பி அக்கௌண்ட்டை சேலரி அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த இன்சூரன்ஸ் கவரேஜில் என்னை வர்ற மாதிரி பண்ணிக்கங்கன்னு சொல்லி கன்சர்ன் பேங்க்கில் போய் சொல்லணும் அப்படிங்கிறதையும் அந்த எம்ஓயூவில் கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் இதில் பல பெனிஃபிட் எல்லாம் வச்சுருக்கிறாங்க. அது எல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.